பாஜகவிடம் மீண்டும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சரணடைந்து விட்டார். அதிமுகவை படிப்படியா ஒப்புக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். தொடர்ந்து தமிழ்நாட்டையும் முழுவதுமா பாஜகவினுடைய கண்ட்ரோலுக்கு கொடுக்க முயற்சி செய்கிறார் அப்படிங்கிற விமர்சனத்தை இன்றைக்கு முதலமைச்சர் முன்வைத்திருக்கிறார். நியூஸ் 18 சொல்லதிகாரம் நேயர்களுக்கு வணக்கங்க. கொஞ்சம் தயவு பண்ணி மற்றவங்க பேசுறப்ப எப்படி நான் அமைதி காத்துறோம் அந்த மாதிரி நான் பேசுறப்ப யாரும் குறிப்பிடக்கூடாதுங்க. இது ஒரு வேண்டுகோள். திரு ஜி.கே. நாகராஜ் அவர்களுக்கு முதல்ல நான் என்னுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. அதாவது ஏகோபித்து தமிழக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு எதுக்கு போனார் அப்படின்னு அவர் கேட்ட கேள்வி கடுமையான கண்டனத்திற்குரியது. நிதி பிரச்சனைக்காகத்தான் அவர் டெல்லிக்கு போனார் அப்படிங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படிங்கிறப்ப ஒரு அரசியல் இருக்கக்கூடிய நாகராஜுக்கு அது எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு வியப்பா இருக்குது. பட் சொல்ல மறந்த ஒரு வார்த்தை, தன்னுடைய மகன் உதயநிதி சிக்கலை தீர்ப்பதற்காக நிதி ஆயோக் கூட்டத்திற்கு முதலமைச்சர் போனார் அப்படிங்கிறது ஆதாரமற்ற அவதூறுகளை நான் கண்டம் பண்றேன். அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருந்தா சொல்லுங்க. இந்த பொய் இந்த நரேஷனை அவங்க திரும்ப திரும்ப கட்டமைக்கிறாங்க. அங்க வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கு. நீங்க அதை நீங்க கேளுங்க. இந்த கேள்வி நான் கேட்க விரும்பல. கேக்குறேன். நான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு பேசட்டும். நான் கேக்குறேன். ஒன்னு பாஜக அப்படி ஏதாவது சொன்னதா? பாஜக செய்தி தொடர்பாளர் ஏதாவது சொன்னாங்களா? மோடி சொன்னாரா? அமித்ஷா சொன்னாரா? அப்ப இவருக்கு அந்த ரகசியம் எப்படி தெரியும்? முடிக்கட்டும் திரு மணிகண்டன் அவரை முடிக்க சொல்லுங்க சார். மொத்தமா பேச சொல்லுங்க. மணிகண்டன் உங்க கருத்துக்கான நேரம் தான். மணிகண்டன் சொல்லிட்டே இருந்தா பேசுங்க. நான் கேக்குறேன் மனுஷ் என்ன கேட்டாரு. அப்ப அவங்க வந்து சொல்ல சொல்லுங்க. மோடி சொல்லட்டும் வந்துட்டு இல்ல வேற விஷயத்துக்காக வந்தாங்க. 4 வருஷமா போலியா? எல்லா முதலமைச்சர் லெட்டர் நீங்க யாரும் போகாதீங்க. இந்த வருஷம் மட்டும் எதுக்கு போறீங்க? உதய நிதி சிக்கல் அதுக்கு நீங்க ஆயோக் கூட்டத்துக்கு போறீங்க. நாலு மாதிரி பேசாதீங்க. இல்ல இல்ல வேண்டாம். நல்ல வார்த்தைகளை பேசுவோம். மனுஷ் நல்ல வார்த்தைகளை பேசுவோம். இல்ல நல்ல வார்த்தைகளை பேசுவோம். நான் பேசட்டும். let him speak. நான் சொல்றேன். நான் கேட்கிறேன். சீஃப் மினிஸ்டர் நான் கேட்கிறேன். வந்து ஆபீஷியல் ஆனது எதுவா இருந்தாலும் நான் கேட்கிறேன். அதுல உதயநிதி எங்க வர்றாரு? முதல்ல அவர் பேச விடுவோமே. முதல்ல அவர் பேசட்டும். கேள்வி கேட்போம். பேசட்டும். ஒரு ஆதாரம் சொல்ல சொல்லுங்க. பேசட்டும் திரு மனுஷ். அவர் முதல்ல பேசட்டும். மணிகண்டன் பேசட்டும். மணிகண்டன் ஒரு நாளும் இது போல் நான் அழுதவன் அல்ல. அந்த திருநாளை மகன்படுத்தான் யாரிடம் சொல்ல. அதான் பிரச்சனை. அதாவது கே ஷா அப்படி நம்ம நினைக்கிறோம். அதாவது ஷானால எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் இன்னைக்கு திமுக கூட்டப்பட்ட கூட்டத்துல வந்து சவால் விட்டாருங்க. கே ஷா அப்படிங்கிற ஒரு நாள் இவங்க ஆட்சி ஏற்கனவே வீட்டுக்கு போச்சு. இன்னைக்கு அமித்ஷாவினால திரும்ப ஒரு இடம் வீட்டுக்கு போகுது அப்படிங்கிறது வரலாறு முதலமைச்சருக்கு எப்படி தெரியாம போச்சுன்னு எனக்கு தெரியலைங்க. 2வது சொல்றார் 7வது முறையாக ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதலமைச்சர். அவருடைய நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்திருக்கிறாரு. 7வது முறையா தமிழகத்தை திமுக ஆட்சி அமைச்சதுன்னா அது தமிழ்நாட்டுக்கு 7.5 பிடிச்ச மாதிரி ஆயிடும்.